வணக்கம் வியூவர்ஸ். இப்போது காலிஃப்ளவர் வச்சு நம்ம ஒரு பக்கோடா மாதிரி போடலாம். சிம்பிளாக எப்படி போடுறதுன்னா, பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ஒன்று வாங்கிட்டு எஸ்விஎஸ் ஆயில் இவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள், சிம்பிளாக பண்ணுறேன் பாருங்கள். கொதிக்க வச்சு இந்த நம்ம க்ளீன் பண்ணது, மேனுவலாக க்ளீன் பண்ணதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சாங்கன்னா ஏதாவது பூச்சி இருந்தாக்கா அது வெளியில் வந்துடும். அதை வடிகட்டிட்டு காலிஃப்ளவர் சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 நிமிஷம் கழித்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலியில் எண்ணெய், கடல் எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். கடல் எண்ணெயை போட்டு ஹீட் பண்ணிவிடுங்கோ. அதுக்கப்புறம் எப்படி மாவு ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது மாதிரி பஜ்ஜி போண்டா மிக்ஸு அது கடையில் கொடுக்கறது எப்படி இருந்தாலும் ஒரு தடவை நம்ம ஜல்லிச்சிட்டு தான் போடணும். இப்படி வச்சு இதை ஒரு சின்ன இதில் ஜன்னடையில் வச்சு நம்ம ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் போட்ட காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை ஆற வச்ச பிறகு இப்படி இதில் அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதை புரட்டி எடுத்து அப்படியே போடணும். வேறு ஒன்றுமே உப்பு வேண்டாம், காரம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அவ்வளோதான். பொரிச்சு எடுத்தால் உங்களுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. அது ஸ்ப்ரிங்கிள் பண்ண காலிஃப்ளவரில் ஒரு ஸ்பூனு நெய்யை போடுங்க. இப்போ இதை அப்படியே புரட்டி எடுக்கணும். வேறு எந்த தண்ணியும் வேண்டாம், ஒன்றுமே போடாதீங்க. அப்படியே புரட்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாவு எல்லாம் அதில் போய் ஒட்டிக்கும். இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். அவ்வளோதான். எண்ணெய் சூடாகணுன்னு போட்டுடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இது அப்படி இது பண்ணிகிட்டே இருங்கோ. இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு கலந்தோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொலக்கொலான்னு இருக்கிற மாதிரி இது மாதிரி பண்ணிவிட்டு இது மேலே எண்ணெய் சூடாகி காஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி அப்படியே போட்டுகிட்டே வாங்க. அவ்வளோதாங்க. இதில் ஒன்றும் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒன்றும் கிளிச்செல்லாம் ஒன்றும் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கடலை மாவு, அரிசி மாவுலாம் போடாமல் ரெடிமேடாகவே வாங்கி இப்படி போட்டுக்கலாம். இதை 2 ஈடாக போட்டால் நல்லா இருக்கும். ஒரே ஈடாக போட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். அவ்வளோதாங்க. கரம் பக்கோடா காலிஃப்ளவரில் அந்த காலிஃப்ளவரை இதை எடுத்து நம்ம போட்டோம். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் போட்டுட்டு டிஷ்யூ பேப்பர் விரித்த தட்டுலேயும் போடலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போடுறோம். என்ன வேண்டாம்னு சொல்கிறவங்க அது டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு எடுத்துடுங்க. பாருங்கள், கரன்னு சவுண்டு வருது பாருங்கள். கரன்னு இருக்கும் அது சாப்பிட்டாக்கா. அவ்வளோதாங்க. காலிஃப்ளவர் பக்கோடா ஹோட்டலில் இருக்கிறத விட நல்லா இருக்கும். ஏன்னா இது நம்ம பார்த்து பூச்சி இல்லாமல் பார்த்து எடுத்துருக்கோம். பூச்சி இருக்காது, ஹைஜீனாக இருக்கும், நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு ஈடை எடுத்தோம் இல்லையா, இப்போ இது 2வது தடவை போடுறோம். 2வது போட்டது எடுக்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதில் ஒன்றும் எண்ணெய் குடிக்காது. எண்ணெய் குடிக்கிற அளவுக்கு இது இருக்காது. நம்ம போட்டு இது பண்ணுற மாவில் தான் நிறைய எண்ணெய் இருக்கும். ஏன்னா சோடா மாவெல்லாம் போடுவோம், அவெல்லாம் கரெக்டாக போட்டு இது பண்ணுறதால நம்மளுக்கு எண்ணெய் குடிக்கிற அளவுக்கு இந்த மாவு இருக்காது. அதுவும் நம்ம 777 இட்லி மாவு இந்த பஜ்ஜி மாவு வாங்கும்போது இன்னும் நல்லாவே இருக்கும். அது ரொம்ப நாளாக கணேஷ்ராம் அவங்களது ரொம்ப கமர்ஷியலாக இல்லாமல் நல்லா வீட்டில் பண்ணுற மாதிரியே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க. இப்படி சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் பண்ணி இதில் நம்ம ஒரு சாஸையும் போட்டு இப்படி வச்சுட்டாக்கா ஹோட்டலை விட நல்லா இருக்குங்க நம்ம வீடு அப்படின்னு சொல்லி பசங்க சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ்க்கு.